Hi trading fam, welcome to Vartagam Pesa channel. Now unga Kajupriya. Thank you so much for 6.97k subscribers for the trust and support. Welcome back to episode 5 of Price Action Trading Series Tamil. இன்னைக்கான வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம செட்டப்போட ஹார்ட்டா இருக்கக்கூடிய சிபிஆர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி மாஸ்டர் கிளாஸ் போட்டிருக்கேன். நிறைய விஷயம் என்னோட மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அண்ட் தென் ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ்ல சிபிஆர் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் சீரீஸ்ல கடந்த 4 எபிசோடாவே ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ஒரு பொசிஷனல் ட்ரேடிங்கோ இன்வெஸ்டிங்கோ பண்ணும்போது என்னென்ன பேசிக் டெக்னிக்கல்ஸ் பார்க்கணுன்றதை தான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு எஸ்பெஷலி ஃபார் இன்ட்ராடே ஆர் ஸ்கேல்பிங் சிபிஆரை எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட ரியல் பர்பஸ் என்ன, எதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணணும், எஸ்பெஷலி எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதை தான் பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. Central pivot range, the signature tool of ours. ஃபர்ஸ்ட் இந்த சிபிஆரை எப்படி கால்குலேட் பண்றோம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் குயிக் ஒரு ரிமைண்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி டே, அதாவது காலையில 9:15 ஓப்பனா 3:30 மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னா அந்த ஒரு நாளைக்கான ஹை, லோ அண்ட் க்ளோஸ் வேல்யூஸை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நமக்கு சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. லீடிங் இண்டிகேட்டர் சொல்றோம், லேகிங் இண்டிகேட்டர் சொல்றோம். ஏன் சிபிஆர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டிகேட்டர்ஸா இருக்கு அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் அ லீடிங் இண்டிகேட்டர். ஏன் லீடிங்? நீங்க இதுலயுமே முடிஞ்சு போன ஹை லோ க்ளோஸ் வச்சு தானே நீங்க சொல்றீங்க. எப்படி லீடிங்னு சொல்றீங்க அப்படின்னா முடிஞ்சு போன பிரைஸை வச்சு அடுத்த நாள் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு நல்ல அக்யூரசியோட இன்டிமேட் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். அப்ப சிபிஆரை வச்சு ரெண்டு விஷயம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். முதல் விஷயம், நாளைக்கான மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கா இருக்க போதா இல்ல எனக்கு சைட்வேஸா இருக்க போதா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது விஷயம், மேக்சிமம் அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் எந்த டைரக்ஷன்ல ஓபன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புல் ட்ரெண்டா பேர் ட்ரெண்டா அப்படின்றத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ இது மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்த நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்றத நமக்கு கெஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுனாலையும் அண்ட் மேக்சிமம் அக்யூரசி இருக்கிறதுனாலையும் இதை வந்து ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டரா நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான். முதல்ல என்ன மாதிரியான மார்க்கெட் அண்ட் என்ன டைரக்ஷன்ல இருக்க போகுதுன்றத இது ஈஸியா நமக்கு சொல்லிடும். சரி, இது சார்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சார்ட்ல ஒரு சிபிஆர் ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். 3 லைன்ஸ் இருக்கும் யூஸ்வலா. இந்த 3 லைனை தான் நம்ம சேர்த்து சிபிஆர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல மேல இருக்கக்கூடிய லைன் வந்து டாப் சென்ட்ரல் பிவட் அப்படின்னு சொல்லுவோம். நடுவுல இருக்கக்கூடியது பிவட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடியது பாட்டம் சென்ட்ரல் பிவட். இது மூணுத்தையும் சேர்த்துதான் சிபிஆர் அப்படின்னு சொல்றோம். சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். இது ஏன் நம்ம 3 லைனா யூஸ் பண்றோம் அண்ட் இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், இதெல்லாம் என்னோட ப்ரீவியஸ் மாஸ்டர் கிளாஸ் வீடியோ ஒன்று இருக்கு, அது பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ யூஸ்வலா இந்த சிபிஆர் அப்படின்றது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி. நான் என்னோட எல்லா வீக்லி எபிசோட்ஸ்லயும் சொல்லியிருக்கேன், மோஸ்ட் ரியாக்டிவ் ஜோன் அப்படின்றது வந்து இந்த சிபிஆரோட அந்த 3 லெவல். ஏன்னா அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாதிரினா அந்த இடத்துக்கு வந்தாலே ஏதோ ஒரு ரியாக்ஷன் பயங்கரமா நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம். அண்ட் இந்த சிபிஆர் கூட நீங்க நிறைய லெவல்ஸ் பார்க்கலாம். மேல வந்து கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஒரு 4 ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்திருப்பாங்க. அண்ட் டவுன் சைட்ல ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே சப்போர்ட் லெவல்ஸ், அது ஒரு 4 சப்போர்ட் லெவல்ஸ் கொடுத்திருப்பாங்க. பிளாக் கலர்ல இருக்கிறது ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. இது வந்து மேண்டேட்டரியா நமக்கு சிபிஆர்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்படிதான் நம்ம சார்ட்ல சிபிஆர் இருக்கும். இதுக்கு எந்த சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண, நீங்க எந்த இண்டிகேட்டர் வேணா யூஸ் பண்ணலாம். சோ மெனி இண்டிகேட்டர்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் தி ட்ரேடிங் வியூ. நான் என்னோட இண்டிகேட்டர் ட்ரெண்ட் செக்கர் பை ஜிபி அப்படின்றத நான் யூஸ் பண்றேன். ஸோ மோஸ்டா ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து டிஃபர் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்லயோ இல்ல சப்போர்ட் லெவல்ஸ்லயோ. மற்றபடி பிவட் பாயிண்டோட ஃபார்முலாஸ் எல்லாமே சிமிலர் தான். சரி, அடிஷ்னலி என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் நான் பாக்குறேனோ லைக் எம்ஏஸா இருக்கட்டும் இல்ல அதர் டூல்ஸ் லைக் ஏடிஆர், இதெல்லாம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுக்கிறனால ஐ எம் யூசிங் ட்ரெண்ட் செக்கர். ஸோ ட்ரெண்ட் செக்கரும் ஸ்டார் கேஜும் நம்மளோட இண்டிகேட்டர்ஸ். ஸோ ஃபார் சிபிஆர் யூ கேன் யூஸ் எனி இண்டிகேட்டர் ஆஸ் ஐ மென்ஷன். சரி, இப்ப சிபிஆரோட ரியல் பர்பஸ் என்ன?
சரி, நான் அகைன் சொல்றேன், இன்ட்ராடே ட்ரேடிங் ஆர் ஸ்கேல்பிங் இது ரெண்டும் தான் நீங்க மெயின் ஃபோக்கஸா பண்றீங்க. தட் டு எஃப்என்ஓல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா சிபிஆர் அப்படின்ற இந்த இண்டிகேட்டர் கண்டிப்பா உங்களுக்கு ட்ரெண்ட வந்து மேக்சிமம் அக்யூரேசில உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். பட் ஒன்லி பேஸ்ட் ஆன் சிபிஆர் என்ட்ரி எக்ஸிட் பண்ணாதீங்க. பிகாஸ் இன் தட் கேஸ் நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் எல்லா டைமும் ஃபேவரபிளா இருக்காது. அண்ட் தென் நமக்கு வந்து அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங், நம்ம எதை வந்து ஹை ப்ராபபிள் அப்படின்னு சொல்றோமோ அது வந்து ரேரா ஃபார்ம் ஆகும். ரேரா ஃபார்ம் ஆகும்போது ரிவர்சல் நடக்கும். பிகாஸ் அலாங் வித் சிபிஆர் யூ ஹேவ் டு லுக் அட் சோ மெனி மல்டிபிள் திங்ஸ் டு சார்ட் இட் அவுட். ஏன்னா இது எடுக்கலாமா வேணாமான்றதை டிசைட் பண்றதுக்கு. அதனால இஃப் யூ ஆர் டூயிங் இன்ட்ராடே ஒரு ஸ்கேல்பிங் ஒரு எஃப்என்ஓ ட்ரேடிங், தயவு செய்து சிபிஆர் மாத்திரம் வச்சு டைரக்ட் என்ட்ரிஸ் பிளான் பண்ணாது. அப்ப இந்த சிபிஆர் வச்சு நான் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயத்த நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் பயஸ், ட்ரெண்ட வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஆர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலா நம்ம என்ன சொல்வோம், இப்ப சிபிஆர் இருக்கு அப்படின்னா சிபிஆருக்கு மேல கேண்டல் ஓபன் ஆகுறச்ச அன்னைக்கு முழுக்க ட்ரெண்ட் வந்து புல்லிஷா இருக்கும். அதுவே சிபிஆருக்கு கீழே கேண்டல் ஓபன் ஆகுறச்ச அன்னைக்கு முழுக்க ட்ரெண்ட் பேரிஷா இருக்கும். அதுவே நடுவுல சிபிஆர் நடுவுல ஓபன் ஆச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லா சைட் வேஸா இருக்கும், இல்ல சாப்பி ஆர் ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பேசிக் சிபிஆரோட செட்டப். ஸோ அது ட்ரூ தான். சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் மேலதான் இருக்கும். அதே மாதிரி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கீழே தான் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு டைம் கீழே ஓப்பன் ஆயிட்டு நமக்கு S1 ப்ரீவியஸ் டேலோவே பிரேக் ஆகுது, மேல போகுது அப்படின்னா யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். ஒன்ஸ் சிபிஆரோட லெவல்ஸ், அதாவது 3 லெவலையும் தாண்டி மேலேயோ கீழேயோ கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுத்து அன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கேத்த மாதிரி யூ ஹாவ் டு பிளான் யுவர் ட்ரேட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் சிபிஆரை நீங்க ட்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ கேண்டில் மார்னிங் வந்து 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து புல் சைட்ல இருக்குதா பேட் சைட்ல இருக்குதா. முதல்ல 15 நிமிஷம் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, 9 வரைக்கும் பாருங்க. டைரக்ஷன் வந்து தெரிஞ்சிடும், புல் சைடா பேட் சைடா இல்ல சாப்பியா இருக்க போதா அப்படின்ற டைரக்ஷன் தெரிஞ்சிடும். இதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பார்ப்போம்னா அதோட வித்து வந்து பார்ப்போம். ஸோ நேரோ சிபிஆர், வைட் சிபிஆர் இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேரோ சிபிஆரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஆல் 3 லைன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர், ரொம்ப தின்னா இருக்கும். அப்போ இந்த நேரோ சிபிஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது இதுக்கு ஏதாவது டிஃபைன்ட் ரேஞ்ச் இருக்கா? ஒருத்தரும் ஒரு ரேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. பட் மெஜாரிட்டியா நம்ம என்ன ரேஞ்ச் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி சிபிஆர் நார்மலா பாக்குறச்சவே அது வந்து நார்மல் சிபிஆர், அதாவது மீடியமா வைடா நேரோவான்னு தெரியும். இப்ப இன்னைக்கு நம்ம கிடைச்ச சிபிஆர் பிட் நேரோ, அதுவே இதுக்கு முன்னாடி நாள்லாம் பார்த்தோம்னா மீடியம். அதுவே வைட் சிபிஆருக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் அ வைட் சிபிஆர், திஸ் இஸ் அ பக்கா நேரோ சிபிஆர் அண்ட் திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் மீடியம் சிபிஆர். இதுதான் அந்த டிஃபரன்ஸ். இத கண்ணால பாக்குறச்சே உங்களுக்கு புரியும். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா வேணும், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, மீடியம் சிபிஆர் டேஸ்ல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா யூ கேன் யூஸ் லைக் இப்போ லெஸ் தென் 0.1% கீழே அந்த டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்க நேரோவா கன்சிடர் பண்ணிக்கலாம். பெஸ்ட், நல்ல நேரோவா இருக்கும். அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா வைடா இருக்கு இல்ல மீடியமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வைடா இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும், மீடியமா இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது மீடியமா வைடா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சிம்பிளா நம்ம சொல்லணும்னா நேரோ சிபிஆர் இருக்கும்போது யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ ட்ரெண்டிங் மார்க்கெட் ஆர் வாலடைல் மார்க்கெட் இல்லையா. அதே வைட் சிபிஆரா இருந்ததுன்னா சைட்வேஸ். மோஸ்டா எப்பெல்லாம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் சைட்வேஸா இருக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த வித்து பாருங்க, எப்பவுமே மார்க்கெட் முடிஞ்சக்கு அப்புறம், இன்னைக்கு இப்ப மார்க்கெட் முடிஞ்சிருச்சா, இப்ப நான் எப்படி செக் பண்ணுன்றதுக்கு ஒரு சாம்பிள் சொல்றேன். இப்ப மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்றேன், அடுத்த நாளைக்கான சிபிஆரை ஓபன் பண்றேன். ஸோ தட் இஸ் ஃபியூச்சர் ட்ரெண்ட் செக்கர். ஸோ இப்போ இந்த அடுத்த நாளைக்கான சிபிஆர் இப்படி இருக்கு. ஸோ இன்னும் இதை பெட்டரா நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஈவன் யூ கேன் க்ளோஸ் த கேண்டில்ஸ் ஹைட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தெரியும். சில பேருக்கு என்ன டவுட் ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு டேட் வந்து 8ஆம் தேதி தானே, 8ஆம் தேதி கிட்ட இந்த சிபிஆர் ஓபன் ஆகுது அப்படின்லாம் நீங்க திங்க் பண்ண வேண்டாம். எப்பவுமே நெக்ஸ்ட் டே சிபிஆர் இல்லைன்னா ஃபியூச்சர் சிபிஆர் ஆன் பண்ணும்போது நமக்கு கரண்ட் டேட்ல அடுத்த நாளைக்கான சிபிஆர் தெரியும். அண்ட் இந்த சிபிஆர் வேல்யூஸ் அப்படின்றது மார்க்கெட் வந்து ஓபன் ஆகும் போது நமக்கு இதே வேல்யூஸ் தான் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் முடியும் போதும்
இந்த மாதிரி டாட் டாட்டா பிளாட் ஆயிட்டே வருமே தவிர்த்து மாறாது. நிறைய பேர் அதுதான் டவுட்ஸா கேக்குறீங்க, சிபிஆர் வேல்யூ மாறுமா, ஏன் அப்புறம் எனக்கு ஒண்ணு ஒண்ணா வருது. ஏன்னா லைவ்ல ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகும் போது ஒரு டாட்டா வந்து வரும். சோ இப்போ 3:30 மணி முடியும் போது இது கம்ப்ளீட் ஆகும். சோ அதனால லைவ்ல வந்து சேஞ்ச் ஆகும்லாம் நினைக்க வேணாம். ஏன்னா முடிஞ்சு போன இன்னைக்கான ஹை லோ க்ளோஸ் வச்சுதான் சிபிஆர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இதுதான் நாளைக்கு முழுக்க இருக்க போகுது. அதனால மாறாது. லைவ் டேட்டா எடுத்து சிபிஆர் ரன் ஆகுறதுல அதனால மாறாது. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி சிபிஆர் ஆன் பண்ணிட்டு யூ கேன் டிரா zone லைக் திஸ் ஆன் தி சிபிஆர். டன். சோ இது வந்து அடுத்த நாளைக்கான சிபிஆர், இது நாளைக்கான சிபிஆர். இப்போ இத வந்து கண்டுபிடிங்க. இது ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். இது நேரோவா, மீடியமா, வைடா. சோ இப்ப இத பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து கைண்ட் ஆஃப் மீடியம் சிபிஆர். இப்போ முதல்ல பார்க்க வேண்டியது மீடியம். நமக்கு தெரியும் நேரோவா இருந்தா ட்ரெண்டிங்கா இருக்கும், அதே மாதிரி வைடா இருந்தா சைட்வேஸா இருக்கும். அப்ப மீடியமா இருந்தா என்னவா இருக்கும்? மீடியமா இருந்தது அப்படின்னா நம்ம நாளைக்கு ஒண்ணு இந்த R1 ப்ரீவியஸ் டே ஹை ரெண்டுமே உடைச்சு பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அப்பனா மேல போகும். இல்ல இது ரெண்டுத்தையும் கீழே S1 ப்ரீவியஸ் லோ உடைச்சா கீழே போகும். இதுக்கு நடுவுலயே இருந்ததுன்னா சைட் வேஸ் ஆயிடும். அப்ப இந்த பிரேக் அவுட் நடந்தா மட்டும்தான் டைரக்ஷன் எந்த சைட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல முடியும். சோ we have to wait for the R1 previous day high breakout or S1 previous day low breakout. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டா ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறேன்ல, எவ்ரிடே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், அதுல வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் சில பேர் புரியல அப்படின்னு சொல்றீங்க. இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மீடியம் சிபிஆரா இருக்கும் போது எப்பவுமே நான் சொல்றேன், அதுல மென்ஷன் பண்ணிக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட்க்கு வெயிட் பண்ணுங்க, அப்பதான் அக்ரெஷன் தெரியும், இல்லைன்னா சைட்வேஸ் ஆயிடும் அப்படின்றதா. அப்ப முதல்ல என்ன பாத்தீங்க, மீடியம் சிபிஆர். அப்ப நாளைக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது ஒரு கெஸ்ஸிங் கிடைச்சிருச்சா. இப்ப அடுத்தது யூ ஹாவ் டு செக் அனதர் டூ டிஸ்டன்ஸ், அதாவது சிபிஆர் டு ப்ரீவியஸ் டே ஹை, அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் R1 டு ப்ரீவியஸ் டே ஹை. ஏன்னா இது ஏன் முக்கியம்னா அப்பதான் பிரைஸ் வந்து எவ்வளவு சீக்கிரம் டிராவல் பண்ணுன்றது தெரியும். இப்போ இன்னைக்கான சிபிஆர் பார்க்கும் போது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் R1 ப்ரீவியஸ் டே ஹை ரொம்ப சின்னது, முன்னாடி நாளும் சின்னது. ஆனா இப்ப பாக்குறோம் அப்படிங்கும் போது இந்த அன்னைக்கு வந்து நல்லாவே வைடா இருக்கு, டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு இந்த மாதிரி. சோ இப்ப இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு பிரைஸ் டிராவல் ஆறது கொஞ்சம் கஷ்டம். இப்ப டிராவல் ஆகுறது கஷ்டம் அப்படிங்கும் போது யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ மோஸ்டா இந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்னா மீடியம் சிபிஆரா இருந்தாலும் சைட்வேஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தெரிஞ்சிருச்சா? அப்ப இந்த டிஸ்டன்ஸை வச்சு எதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, டைரக்ஷனை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னீங்களே, அது எப்படி? ஒன்றும் இல்ல, சிம்பிள். நேத்திக்கான சிபிஆரை விட இன்னைக்கான சிபிஆர் கீழே இருக்கு அப்படின்னா அது டிசெண்டிங் சிபிஆர்னு சொல்லுவோம். அப்ப ட்ரெண்ட் வந்து மோஸ்டா பேரிஷா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுவே மேல வந்துச்சுன்னா அசெண்டிங் சிபிஆர்னு சொல்லுவோம். அப்ப ட்ரெண்ட் வந்து புல்லிஷா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ ப்ரீ மார்க்கெட்ல, அதாவது மார்க்கெட் வந்து ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க. சிபிஆர் எப்படி இருக்கு, அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு 5 மினிட்ஸ்ல அப்படின்றது பார்த்தாச்சு. ஓகே, இப்ப அடுத்து வேற என்ன நம்ம யூஸ் பண்ணலாம்? இந்த நேரோ சிபிஆரா இருக்கு அப்படின்னா முன்னாடி நாள் எதனால நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆகுது? நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆகுறதே கம்ப்ரெஷன்னாலதான். அப்போ ஒரு நாள் வந்து எனக்கு மூவே ஆகல, ஒரு ரேஞ்ச்குள்ள மார்க்கெட் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாளைக்கு நேரோ சிபிஆரா இருக்கும். சோ அதுவே வந்து நல்ல மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தோம்னா மீடியம் இல்லைன்னா வைட் சிபிஆர் ஆயிடும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா மூவ் ஆயிருந்தது. இந்த டே இன்னைக்கு வந்து மார்க்கெட் நல்லா கீழே மூவ் ஆயிருந்தது, S4 தாண்டி போச்சு. இப்ப நல்லா மூவ் ஆயிருக்குன்னா அப்ப அடுத்த நாள் எப்படி இருக்கும்? ஒண்ணு வைட் சிபிஆரா இருக்கும், இல்லைன்னா மீடியம் சிபிஆரா இருக்கும். அப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்ப அடுத்த நாள் சைட்வேஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், ரேஞ்ச் பவுண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ நேரோ சிபிஆரா இருக்குன்னா மோஸ்டா ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வைட் சிபிஆரா இருக்கு அப்படின்னா ரேஞ்ச் பவுண்டா இருக்கும். இதை வச்சு அடுத்த நாள் நீங்க ட்ரேட் பண்ணலாமா வேணாமா? நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், எனக்கு பெருசா டைம் கிடையாது. அப்ப நான் எந்த மாதிரி இன்ட்ராடே ட்ரேட்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்றதுன்னா இந்த மாதிரி நேரோ சிபிஆர் டேஸ்ல மட்டும் கூட நீங்க மார்க்கெட் பார்க்கலாம். வைட் சிபிஆர் டேஸ்ல யூ கேன் சிம்பிளி அவாய்ட். இன்னொரு டவுட் எல்லாம் என்ன கேட்பீங்கன்னா, பிரேக் அவுட் ட்ரேடிங் சிபிஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பாக்குறச்ச R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட், S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட் இந்த மாதிரி சொல்லுவோம். ஆனா கரெக்டா R1 ப்ரீவியஸ் டே ஹையும் பிரேக் ஆன உடனே நம்ம என்ட்ரி எடுப்போம். சம்டைம்ஸ் அது ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் அடிச்சோம், சம்டைம்ஸ் அது வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அப்போ அதோட அக்யூரசி தான் என்ன? இப்போ இந்த இடத்துல நான் எடுக்கணுமா வேண்டாமா? ஃபேக் பிரேக் அவுட்ஸ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னு கேட்கலாம்.
ஸோ மோஸ்டா இதுக்கும் ஒரு க்ளூ என்னன்னா நேரோ சிபிஆர் இருக்கிற டைம்ல மோஸ்டா பிரேக் அவுட் கொடுக்கும் போது அது ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டா இருக்கும், அதோட அக்யூரசி அதிகம். அதே வைட் சிபிஆர் இருக்கும் போது உங்களுக்கு ஆர்வன் ப்ரீவியஸ் ஹையோ இல்ல S1 ப்ரீவியஸ் லோவோ பிரேக் ஆனா இமீடியட் ரிவர்சல் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்ப வைட் சிபிஆர் டேஸ்ல பிரேக் அவுட் ட்ரேடிங்க சிம்பிளா அவாய்ட் பண்ணிடுங்க. நேரோ சிபிஆர் டேஸ்ல பிரேக் அவுட் ட்ரேடிங் வந்தா கான்பிடென்டா ட்ரேட் எடுங்க. சிம்பிளா. அப்போ ஃபேக் பிரேக் அவுட்ஸை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான, ஈஸியா அவாய்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம். அப்படி பாக்குறச்ச சில நாள் வைட் சிபிஆரா இருக்கும் போது 1 or 2 days வேற பிரேக் அவுட் கொடுத்து டைரக்ஷன்ல மூவ் ஆயிக்கும். ஸோ அதனால அந்த பர்டிகுலர் மூவ் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேனே, டோன்ட் வெரி அபவுட் தட். ஏன்னா கம்ப்ளீட்டாலாம் ஃபில்டர் அவுட்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்றச்ச அக்யூரசி அதிகம். அப்போ வைட் சிபிஆர்ல நிறைய டைம் பிரேக் அவுட் ட்ரேடிங் ஃபெயிலியர் ஆகுது, நேரோ சிபிஆர்ல நிறைய டைம் பிரேக் அவுட் ட்ரேடிங் வின் ஆகுது. அதனால இந்த பர்டிகுலர் டேல பிரேக் அவுட் ட்ரேடிங் பண்ணலாம், R1 இல்ல S1 பிரேக் ஆனா பண்ணலாம். வைட் சிபிஆரா இருந்தா அவாய்ட். அதுவும் கிளாரிட்டி கிடைச்சிருச்சா? இது ஏன் சொல்றேன்னா ரீசெண்ட் பேக் டெஸ்டட் ரிப்போர்ட் லாஸ்ட் 1 year டேட்டா நம்பர் ஆஃப் நேரோ சிபிஆர் டேஸ் பார்த்தோம்னா ஒரு 123 நாள் நேரோ, 123 நாள் வைட் சிபிஆர். இதுல அக்யூரசி வந்து 69%. இது ஏன் நான் காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாள் நேரோ சிபிஆர்னா அந்த 123 daysல எப்பெல்லாம் சிபிஆர் மேல ஓப்பன் ஆயிருக்கோ சிபிஆர் மேல சர்வைவ் ஆச்சு, எப்பெல்லாம் சிபிஆர் கீழே ஓப்பன் ஆச்சோ சிபிஆர் கீழேயே சர்வைவ் ஆச்சு. அதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் சிபிஆர் டு R1 குள்ள மூவ் ஆயிருக்கு, R1 பிரேக் ஆயிருந்ததுன்னா R2 வரைக்கும் போயிருக்கு. அப்போ நேரோ சிபிஆர் இருக்கிற அன்னைக்கு 69% ஆஃப் த டைம் மார்க்கெட் ட்ரெண்டிங்கா இருக்கு. வைட் சிபிஆர் இருக்கிற அன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அது சைட்வேஸா தான் இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கு, ட்ரெண்ட் தெரியுது, அன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங்கா இருக்க போகுதுன்னு தெரியுது. பட் இருந்தாலும் இன்ட்ராடே ஸ்கேல்பிங்னு பண்ணும் போது என்ட்ரி எக்ஸிட்க்கு நம்ம சில மிஸ்டேக்ஸ் பண்ணதான் செய்வோம். அதனால நம்மளோட வின்னிங் ரேட் வந்து பிளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன் நேரோ சிபிஆர் பிளஸ் பிரேக் அவுட் ட்ரை பண்ணுங்க, வைட் சிபிஆரா இருக்கும் போது பிரேக் அவுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு. சரி, இதுல இன்னொரு விஷயம், இது எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்றது ப்ரீ மார்க்கெட்ல. ஸோ ஒரு சிம்பிளா சொல்றேன் என்னென்ன விஷயம் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பண்ணணும். இப்ப கரண்டா ட்ரெண்ட் வந்து பேரிஷ் பேர்ஸ்ல போயிட்டு இருக்கு, இன்ட்ராடே ட்ரெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும்னா முதல்ல ப்ரீ மார்க்கெட்ல இப்ப நான் காமிச்ச மாதிரி சிபிஆர் பாருங்க, நேரோவா வைடா பாருங்க. வைட் சிபிஆரா இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க, குயிக்கா ஸ்கேல் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க, பிரேக் அவுட் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்க. அதுவே நேரோ சிபிஆரா இருக்கா அப்ப ட்ரெண்டிங்கான ஒரு மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம். அடுத்த நாள் யூ கேன் லுக் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, இப்ப வந்து 1 hour ட்ரெண்ட் இல்ல ஓவரால் ட்ரெண்ட் வந்து பேரிஷா இருக்கு. அப்போ அடுத்த நாள் மேக் ஷுர் அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு காமிச்ச நிஃப்டி சார்ட்ல சொல்லியிருந்தேன் மீடியம் சிபிஆரா இருக்கு, டிசெண்டிங் சிபிஆரா இருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து பேரிஷ் சைட்ல தான் இருக்கு. இது மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அனாலிசிஸ். ஓபன் ஆனவனே ரீகன்ஃபார்ம் பண்ணுங்க அட் 9:30 கேண்டில்ஸ் வந்து சிபிஆருக்கு கீழே சர்வைவ் ஆகுதா மேல சர்வைவ் ஆகுதா. கீழே சர்வைவ் ஆயிடுச்சுன்னா பேரிஷ் ட்ரெண்ட்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நேத்து என்ன அனாலிசிஸ் பண்ணமோ அது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப ட்ரெண்ட் பேரிஷ்ன்றது கன்ஃபார்ம்ட். அடுத்து நான் இப்போ எங்க என்ட்ரி எடுக்கணும். நேரோ சிபிஆரா இருந்தா பிரேக் அவுட் ட்ரேடிங் பண்ணலாம். இல்ல வைட் சிபிஆரா இருக்கு, மீடியம் சிபிஆரா இருக்குன்னா வெயிட் ஃபார் சிபிஆர் ரீடெஸ்டிங். சிபிஆர் இப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு சிபிஆருக்கு மேல ஓபன் ஆனாலும் இமீடியட்டா போய் என்ட்ரி எடுக்காம வெயிட் சிபிஆர் தேடி வரட்டும். லெட் த கேண்டில் டேக் சப்போர்ட்டட் சிபிஆர். சப்போர்ட்னு எதை சொல்றோம், இந்த மாதிரி சிட் பண்ணணும் காரணம் அதை சப்போர்ட்னு சொல்றோம். அது சிபிஆர் கீழே ஓபன் ஆகுதா அப்போ லெட் இட் ஹேங் ஃப்ரம் த சிபிஆர். இந்த மாதிரி மேல போட்டோம் சிபிஆர்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கட்டும் தொங்கட்டும், அப்ப அங்க இருந்து கீழே விழுன்றது தெரியும். நெக்ஸ்ட் பிவட் லெவல் வரைக்கும் விழலாம், இல்லைன்னா அந்த டேலோ வரைக்கும் விழலாம். ஸோ அப்போ அங்க ஈஸியா யூ கேன் கேப்சர். ஸோ வென் எவர் யூ ஆர் கெட்டிங் மீடியம் சிபிஆர் ஆர் வைட் சிபிஆர் யூஸ் த சிபிஆர் ரீடெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து ஒரு மினிமல் ரிஸ்க்ல அதே மாதிரி ரிவார்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணலாம். அப்போ whenever you are getting good narrow CPR plus breakout setup you can aim for 1:2 1:3 according to the overall trend. அதுவே இந்த மாதிரி wide and medium CPR டேஸ்ல CPR retesting பேஸ் பண்ணி you can aim 1:1. அது பேஸ் பண்ணி நீங்க RR வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே நான் என்ன சொல்வேன்னா ப்ரீ மார்க்கெட் பார்த்துட்டீங்க,
மார்க்கெட் ஓபன் ஆனவுடனே ட்ரெண்டை ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, சிபிஆர் ரீடெஸ்ட் பண்ணுதா அதையும் பாக்குறீங்க. அடுத்து உங்களோட கேண்டில் ஸ்டிக் நாலேஜ கொஞ்சமா வந்து உள்ள வந்து நீங்க போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இது வரைக்கும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லி கொடுத்தது யூ ஹேவ் டு யூஸ் இட் இன் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ். இப்பயும் சொல்றேன் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல மாத்திரம் யூஸ் பண்ணுங்க. பட் லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சைக்காலஜி பிஹைண்ட் த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இப்போ கரெக்டா சிபிஆர் கிட்ட இருக்கும், கீழே ஓபன் ஆயிருக்கும், மறுபடியும் மேல போயிட்டு எக்ஸாக்டா சிபிஆர் கிட்ட பார்த்தோம்னா நமக்கு பின் பார் கேண்டலோ இல்ல இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் வேணும், அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது யூ கேன் கோரிலேட் திஸ். ஓகே, எல்லா ட்ரெண்டும் பேரிஷா இருக்கு, சிபிஆர்ல இருந்து சூப்பர் ரிஜெக்ஷன், நம்மளோட பேரிஷ் கேண்டில் செட்டப் வேற ஃபார்ம் ஆறது. ஸோ திஸ் வில் கிவ் யூ அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அடிஷனல் கன்ஃபர்மேஷன் டு டேக் ட்ரேட். அப்ப கண்டிப்பா ஒரு சின்ன மொமெண்டமாவது இருக்கும். அப்ப நெக்ஸ்ட் அந்த பிவட் லெவல் வரைக்கும் ஷார்ட் பண்ணிக்கலாம். So this is how you have to connect the dots. இப்போ ப்ரீ மார்க்கெட் என்ன பண்றேன் அண்ட் தென் கன்ஃபார்ம் பண்றேன் ட்ரெண்ட், அதோட ரீடெஸ்டிங் வெயிட் பண்றேன், கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி இன்க்ளூட் பண்றேன். ஸோ இவ்வளோ விஷயம் பார்த்தாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு பிளான் யுவர் ட்ரேட்ஸ் ஆன் மீடியம் சிபிஆர் ஆர் ரைட் சிபிஆர். ஸோ இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன விஷயம் ரிலேட் பண்ணா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரேட் செட்டப்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எல்லாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஈவன் யூ கேன் டூ பேக் டெஸ்டிங் த சேம் ஆல்சோ. Definitely you will get an idea. இதே மாதிரி தான் வந்து bull side செட்டப்க்கும் நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க. So this is how you have to apply CPR. Again நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, to plan your target you can use CPR. இதை நம்ம FNOல பண்றச்சு futures contract இல்ல options contract எடுக்கும் போது definitely we have to look for other factors. அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் போட்டா மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னாலும் நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ஃபேவரபிளா இருக்கும், வின்னிங் ப்ராபபிலிட்டி நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து அந்த ஒரு எட்ஜை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது உங்களோட இது. இந்த இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க, நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்கன்னா யூ வில் கெட் தட் பாயிண்ட் எங்க வந்து போட்டா பெட்டரா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு அப்ளை சிபிஆர் இன் லைவ் மார்க்கெட். ஸோ இது எல்லாமே ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் லைவ்ல எப்படி ரிலேட் பண்றது ட்ரெண்ட். Hope this is very clear. So சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் நம்மளுடைய சிபிஆர் ரேட். ஸோ ப்ரீ மார்க்கெட் ப்ரிப்பேர் பண்ணுங்க அண்ட் கரண்ட் மார்க்கெட்ல ரீகன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இதையே வந்து ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டைரக்ட்லி ஜம்ப் ஆன் டு த ட்ரேட்ஸ். யூ கேன் ஜஸ்ட் அப்சர்வ் த மார்க்கெட் ஃபார் நெக்ஸ்ட் 1 week. பேப்பர் ட்ரேடிங் நான் யூஸ்வலா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் பண்ணாலும் ஐ வில் ப்ரிஃபர் லைக் நீங்க கேஷ் மார்க்கெட்ல ஒரு 2 ஷேர்ஸோ 3 ஷேர்ஸோ வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். பட் ஃபர்ஸ்ட் 1 week you can at least watch the market if you are a beginner. ஏன்னா ப்ரீ மார்க்கெட்ல அனலைஸ் பண்ண போறீங்க, மார்க்கெட் லைவா வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கும் போது நம்மளோட லெவல்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுதா, நம்மளோட அனாலிசிஸ் பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்றத பாருங்க. டெஃபினெட்லி that will give you the super confidence. This is all about today's episode on CPR. இதுல உங்களுக்கு ஏதாவது doubts இருக்கு அப்படின்னா do let me know in the comment section. And if you want to access my everyday reports, என்னோட trade logic and then நம்மளோட stock picks இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா you can directly join our WhatsApp community or Telegram community. It's completely free. Okay, WhatsAppல தான் நான் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். So you can join. அண்ட் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கான செப்பரேட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோவும் ஐ எம் கோயிங் டு போஸ்ட் பை நெக்ஸ்ட் வீக். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் யூ கேன் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோல ஐ மீன் அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு Q&A வீடியோல I will explain all your queries. Okay, so we'll see you on the one more interesting topic on the next video. Until then, bye, take care, happy trading.